In economic botany, we are going to see the traditional system of medicines. Traditional அப்படினாவே என்னது பழங்காலத்தில் வந்து பாரம்பரிய மருத்துவ முறைகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து என்னது traditional system of medicines. In the traditional system of medicines, what are the traditional system of medicine அப்படின்னா என்ன சொல்லுவோம், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி அதெல்லாமே சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். அந்த சித்தா ஆயுர்வேதாவில் வந்து ஹவு த பிளான்ஸ் அண்ட் இட் ப்ராடக்ட்ஸ் யூஸ்டு டு க்யூர் த டிசீசஸ் அப்படின்னு பார்க்குறதா வந்து என்னது ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ். இந்தியா ஹாஸ் எ ரிச் மெடிசனல் ஹெரிட்டேஜ். எ நம்பர் ஆஃப் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன், டிஎஸ்எம் அப்படின்றது என்னது, ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் are practiced in India, some of which come from outside India. TSM in India can be broadly classified into institutionalized or documented and non-institutionalized or oral traditions. ஸோ இந்தியா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஒரு பெரிய சிறந்த மருத்துவ பாரம்பரியத்தை கொண்டுள்ள நாடு இல்லையா. அந்த பல பாரம்பரிய மருத்துவ முறைகள் வந்து நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடியது. அது வந்து ஒரு சிலது வந்து இந்தியாவிலே நடைமுறையில் இருந்தது, ஒரு சிலது வந்து வெளியிலேருந்து கொண்டு வரப்பட்டது இல்லையா. அந்த பாரம்பரிய மருத்துவ முறைகள் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு, அதாவது நிறுவனம் மூலமாக மருத்துவமயமாக்கப்பட்டது. இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு அப்படின்றக்குள்ளார ஓரல் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு என்ன வாய்வழி மரபு மூலமாக வந்தது அப்படின்னு. இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு இந்தியன் சிஸ்டம் இன்க்ளூட் சித்தா அண்ட் ஆயுர்வேதா விச் ஆர் ப்ராக்டிஸ்டு ஃபார் about 2000 years. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் வைஸ்டு அப்படின்னக்குள்ள என்னென்னா நிறுவனத்தின் மூலமாக நிறுவனமயமாக்கப்பட்ட இந்திய முறை மருத்துவத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சித்தா அண்ட் ஆயுர்வேதா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அதே மாதிரி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து மேலாக பயன்படுத்திகிட்ருக்கோம். These system have prescribed text in which the symptoms, disease diagnosis, drugs to cure, preparation of drugs, dosage and diet recipes, daily and seasonal regimens. ஸோ இந்த சித்தா அண்ட் ஆயுர்வேதா முறையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சிம்டம் நோய்க்கான அறிகுறி என்ன, அந்த நோயை வந்து எப்படி கரெக்டாக வந்து கண்டறிஞ்சு அதுக்கான என்ன டயட் ஃபார்மேஷன்ஸ், எப்படி வந்து சீசனலாக இருக்கிறதா என்ன அப்படின்றத ஃபாலோ அப் பண்ணி அதுக்கான வழிமுறைகள் சொல்லுவாங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம் அப்படின்னக்குள்ளார whereas do not have such records and are practiced by rural or tribal peoples across India. ஸோ நான் இன்ஸ்டிடியூஷனல் அப்படின்னக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இன்ஸ்டிடியூஷனல் அப்படின்னக்குள்ளார அதுக்கு ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதோட என்ன டிசீஸ், அதுக்கு என்ன வந்து மருத்துவ முறைகளை பின்பற்றுறாங்க, அதுக்கான காசிங் ஏஜென்ட் என்ன, க்யூரிங் ஏஜென்ட் என்ன அப்படின்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் ஆர் ஓரல் வேஸ் அப்படின்னக்குள்ள இந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, மலைவாழ் மக்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பழங்காலத்தில் இந்த பாட்டி தாத்தாங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எந்த நோயாக இருந்தாலும் அவங்களாம் போய் ஒரு இலையா இல்லை தலையாக பிச்சு கசக்கி விட்டு அந்த சாரை யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து க்யூர் ஆயிடும். அதுதான் வந்து என்னது ஓரல் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தென் த நாலேஜ் இஸ் மோஸ்ட்லி ஹெல்ட் இன் ஓரல் ஃபார்ம். த டிஎஸ்எம் ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹெல்த்தி டயட் ஃபார் மெயின்டைனிங் குட் ஹெல்த் அண்ட் disease reversal. ஸோ இந்த டிஎஸ்எம் அப்படின்ற ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் த இங்கிலீஷ் மெடிசன்ஸ், த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இஸ் more beneficial and maintaining the good health and disease reversals. ஓகே, தென் நோயை குணப்படுத்துறதுக்கும் நம்மளோட ஹெல்த் வைஸாகவும் இது வந்து இட் இஸ் த பெஸ்ட்டு மெத்தட். சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன், அதில் வந்து சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்றக்குள்ளார Siddha is the most popular, widely practiced and culturally accepted system in Tamil Nadu. It is based on the text written by 18 Siddhas. ஸோ இது என்ன பண்ணாங்க, சித்தா அப்படின்றது வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் சித்த மருத்துவம் வந்து ரொம்ப பிரபலமானது. 18 சித்தர்கள் எழுதிய நூல்களை வந்து அந்த அவங்க எழுதின அந்த புக்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறை இல்லையா. There are different opinions on the constitution of 18 Siddhas. The Siddhas are not only from Tamil Nadu but have also come from other countries. The entire knowledge is documented in the form of poems in Tamil. ஸோ அந்த சித்தர்கள் அப்படின்றது வந்து என்னது, நீங்கள் தமிழ்லாம் சித்தர்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் வேறு எந்தெந்த ஊரில் இருந்திருந்தாலும் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும், அந்த மருத்துவ குணமுள்ள தாவரங்களை பற்றிய அறிவு இருக்குது. அது எல்லாமே அந்த சித்த மருத்துவத்தை பற்றிய அனைத்து செய்திகளையும் அவங்க என்னவா எழுதியிருந்தாங்க அப்படின்னா கவிதைகள் மூலமாக அவங்களோட புக்ஸில் எழுதியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து என்னது சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் வில் பி ஃபாலோட். சித்தா இஸ் பிரின்சிபலி பேஸ்டு ஆன் த Pancabutta philosophy. According to this system, 3 humors, namely Vadam, Pittam and Kabam, that are responsible for the health of human beings, and any
Disturbance in the equilibrium of these humors result in ill health. ஸோ இது என்ன, சித்தர்கள் வந்து தமிழ் மொழியில் வந்து எழுதுனது வந்து பஞ்சபூத தத்துவம். அதாவது பஞ்சபூதா அப்படின்னா என்னது, நீர், நிலம், நெருப்பு, காற்று, வானம், ஆகாயம் அப்படின்ற அந்த பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது தான் இந்த சித்த மருத்துவம். அந்த மருத்துவத்தின்படி முதல்ல வந்து மனிதர்களோட ஹெல்த்தான லைஃப்க்கு காரணம் என்ன அப்படின்னா வாதம், பித்தம், கபம், அந்த உடல் நீர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உடல் நீர்மங்களில் வந்து சமநிலையில் இருக்கணும். அந்த சமநிலையில் ஏதாவது இம்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா தான் அது வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து டிசீஸோ அல்லது ஹெல்த்தோ வரும். ஓகேவா? ஸோ த ட்ரக் சோர்சஸ் ஆஃப் சித்தா இன்க்ளூட் பிளான்ட்ஸ், அனிமல் பார்ட்ஸ், marine products and minerals. This system specializes in using minerals for preparing drugs with a long shelf life. The system uses about 800 herbs and source of drugs. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சித்த மருத்துவத்தில் வந்து மருந்துக்கு வந்து இன்க்ரீடியன்ஸாக எதெல்லாம் பயன்படுத்துவாங்க, அதாவது இந்த பிளான்ட்ஸு, பார்ட்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ், அதே மாதிரி ஆல்கேஸ், அதே மாதிரி மெரைனில் கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், மினரல்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸோ 800 வகையான மூலிகைகளும் பயன்படுத்துவாங்க. இவங்க வந்து தே மே பி யூஸ்டு 800 ஹெர்ப்ஸ் த சோர்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். தென் ஸோ தே ஹாவ் டு ஸ்ட்ரெஸ் இஸ் லைட் ஆன் டிசீஸ் ப்ரிவென்ஷன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, 800 மூலக்கூறுகள், அதாவது மூலிகை மருந்துகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. கிரேட் ஸ்ட்ரெஸ் இஸ் லைட் ஆன் டிசீஸ் ப்ரிவென்ஷன், ஹெல்த் ப்ரொமோஷன், ரீஜுவனேஷன் அண்ட் க்யூர். ஸோ அதை வந்து அவங்களுக்கு அதன் மூலமாக எதைப்படுத்துகிறாங்க, உடல் நலத்தை வந்து டிசீஸ் ப்ரிவென்ஷன், நோய் வராமல் காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி ஹெல்த் ப்ரொமோஷன், உடல் நலத்தை மேம்படுத்துவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ரீஜுவனேஷன் அப்படின்றது வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி க்யூர் பண்ணக்கூடிய அனைத்து மூலிகை பொருட்களையும் மருந்து பொருட்களையும் சித்த மருத்துவத்தின் மூலமாக தாவரங்களிலிருந்தோ அல்லது கடல் பாசிகளோ அல்லது விலங்குகளோ அல்லது தாது உப்புக்களோ அதிலிருந்தோ என்ன பண்ணுறாங்க, மருந்துங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதுதான் வந்து என்னது சித்தா மெடிசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆயுர்வேதா சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ். ஆயுர்வேத சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்னக்குள்ள ஆயுர்வேதா supposed to have originated from Brahma. Then the core knowledge of documented by Charaka, Sushruta and Vagbhata in compendiums written by them. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆயுர்வேதம் அப்படின்றது யார்கிட்டருந்து தோன்றியதாக கருதுகிறாங்க, பிரம்மா இருக்கார் இல்லையா, பிரம்மா யார், நம்மளெல்லாம் படைத்தல் கடவுள் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்டருந்து தோன்றியது அப்படின்றாங்க. த கோர் நாலேஜ் இஸ் டாக்குமெண்டட் பை. கோர் நாலேஜ் அப்படின்றது வந்து சரகா, சுஷ்ருதா, வாக்பட்டா அப்படி அவங்கெல்லாம் சேர்ந்து எழுதின அந்த ஓடு இருக்குது இல்லையா, அந்த ஓலைச்சுவடிகள், காம்பெண்டியம் அப்படின்றது என்னது, அந்த ஓலைச்சுவடிகள் இருக்கு இல்லையா, அந்த ஓலைச்சுவடிகளில் அவங்க எழுதின அந்த வாக்கியங்களின் அடிப்படையில் தான் இந்த ஆயுர்வேத சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இருக்குது அப்படின்றாங்க. திஸ் சிஸ்டம் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் 3 ஹியூமர் பிரின்சிபல்ஸ், நேம்லி வாத, பித்தா அண்ட் கபா, which would exist in equilibrium for a healthy living. This system uses more of herbs and few animal parts of drug sources. Plant sources include a good proportion of Himalayan plants. The Ayurvedic Pharmacopoeia of India lists about 500 plants used as source of drugs. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதாவது நம்ம மனித உடல்களில் இருக்கக்கூடிய அந்த வாத, பித்த, கபம் அப்படின்ற உடல் நீர்மங்கள் இருக்கு இல்லையா, அதோட சமநிலையை பொறுத்து தான் நம்மளோட ஹெல்த் இருக்குது. அதில் ஏதாவது இம்பேலன்ஸோ அல்லது சமநிலையில் மாற்றம் ஏற்பட்டால் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு நோய்கள் வருது அப்படின்றத தான் இவங்களும் பேஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் என்ன பண்ணாங்க, அந்த மெடிசன்ஸ்க்கு வந்து எதை யூஸ் பண்ணாங்க, பிளான்ட் சோர்சஸ் இன்க்ளூடிய குட் ப்ரிப்பரேஷன், அதாவது ஹெர்ப்ஸ் நிறைய யூஸ் பண்ணாங்க. சிறு செடிகள் இருக்கு இல்லையா, அந்த சிறிய மூலிகை செடிகளையும் அதே மாதிரி விலங்குகள்லேருந்து மருத்துவ ஆதாரங்களை பெற்றிருந்தாங்க. தென் the Ayurveda Pharmacopoeia of India lists about 500 plants used as source of drugs. ஸோ இந்த ஆயுர்வேதத்தின் மூலம் குணப்பாட நூல் அப்படின்ற ஒரு நூல்களில் வந்து 500 வகையான மூலிகை பிளான்ஸை பற்றி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபோக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஃபோக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்றது வந்து இட் சர்வைசஸ் த ஓரல் ட்ரெடிஷன். அதாவது அந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மலைவாழ் மக்களோ அல்லது ஷெட்யூல் ட்ரைப்ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மருத்துவம் பார்ப்பாங்களே, அதுதான் வந்து ஃபோக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், அதாவது மக்கள் மருத்துவ முறை அப்படின்வாங்க. ஃபோக் சிஸ்டம்ஸ் சர்வைவ் ஆஸ் அன் ஓரல் ட்ரெடிஷன் அமாங் innumerable rural and tribal communities of India.
ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி டவுன் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற செடி பேர் எதுவுமே கேட்டால் தெரியாது. ஆனால் ரூரல் ஏரியாவில் அந்த கிராமப்புறங்களிலோ மலைகள் ஓரத்தில் இருக்கவங்களையோ அந்த ஒரு மலை இருக்குது அப்படின்னா அந்த மலையில் நிறைய மருத்துவ செடிகள் இருக்கும், அதோட மருத்துவ குணங்கள், அது எந்த நோயை குணப்படுத்தும் அப்படின்றதெல்லாம் வந்து நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. A consolidated study to document the plants used by ethnic communities was launched by the Ministry of Environment and Forest, Government of India in the form of All India Coordinated Research Project on Ethnobiology. ஸோ இந்த எத்தனோபயாலஜி அப்படின்றது வந்து பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பழங்குடி மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ரெக்கார்ட் மாதிரி பண்ணாங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த ஃபார்ம் ஆஃப் ஆல் இண்டியா கோஆர்டினேட்டட் ரிசர்ச் ப்ராடக்ட். ஸோ அந்த பழங்குடி மக்களோட உயிரியல் ஆய்வு திட்டம் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணி அதன் விளைவாக என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட 8000 தாவர சிற்றங்களை வந்து ஆஸ் எ ரிசல்ட் அபவுட் 8000 plant species have been documented which are used for medicinal purpose. அதன் கீழே வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து 8000 மெடிசினல் வேல்யூபிள் பிளான்ஸை வந்து அதோட ஸ்பீசிஸை வந்து பட்டியலிட்டிருந்தாங்க. The efforts to document in several underexplored and unexplored pockets of India still continue. Major tribal communities in Tamil Nadu who are known for their medicinal knowledge include Irulas, Malayalis, Kurumbas, பல்லியன்ஸ் அண்டு கானிஸ். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து இன்னமும் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னமும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மெடிசினல் வேல்யூபிள் பிளான்ஸை வந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கான ப்ராஜெக்ட் வந்து இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. ஓகேவா? அது வந்து தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக எந்த மாதிரியான பழங்குடியினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இருளஸ், மலையாளிஸ், குறும்பஸ், பல்லியன்ஸ் அண்டு கார்னிஸ் அப்படின்ற சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெடிசினல் பிளான்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு. அந்த அவங்க மூலமாக அறியப்பட்ட அந்த மெடிசினல் வேல்யூபிள் பிளான்ஸ் எல்லாம் அந்த ப்ராஜெக்டில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து என்னென்ன மெடிசினல் பிளான்ஸ் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, அதோட வேல்யூபிள் என்ன அப்படின்றத வில் see in following. ஸோ மெடிசினல் பிளான்ஸ் அப்படின்னா என்ன? இந்தியா இஸ் த ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ். They are linked to local heritage as well as to global trade. All institutional system in India primarily use medicinal plants as drug sources. At present, 90% collection of medicinal plants is from the non-cultivated sources. Growing demand for herbal products has led to quantum jump in volume of plant materials traded within and across the countries. Increasing demand exerts a heavy strain on the existing resources. ஸோ மெடிசினல் பிளான்ட் அப்படின்னாக்குள்ள இந்தியா வந்து இட்ஸ் எ அதாவது என்ன, இந்தியாவில் வந்து மூலிகை தாவரங்கள் அப்படின்ற நிறைய அதிக அளவில் மூலிகை தாவரங்கள் காணப்படக்கூடிய ஒரு வெல் டு டூ கண்ட்ரி இல்லையா. ஸோ அவங்க வந்து அந்த தாவரங்களை வந்து அதை வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் இன்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம் அதே மாதிரி குளோபல் ட்ரேட் லெவலில் வந்து அந்த மெடிசினல் வேல்யூபிள் பிளான்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம் இன் இந்தியா பிரைமர்லி யூஸ் மெடிசினல் பிளான்ஸ் ஆஸ் ட்ரக் சோர்சஸ். இந்த ஆவணப்படுத்தப்பட்ட மருத்துவ முறை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மருத்துவ முறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மருந்து தயாரிப்பில் வந்து இந்த மருத்துவ குணமுள்ள தாவரங்களை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. தென் இன்க்ரீசிங் டிமாண்ட் அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய தற்போதைய வளர்ச்சிக்கு, அதாவது மக்கள் தொகை பெருக்கமாகட்டும் இல்லை டிசீஸ் இன்க்ரீஸுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்குது, பெருகி வரும் தேவை தற்போதைய மூலிகை வளங்களின் மேல் பெரும் சுமை. அதாவது அதிக அளவு வந்து அந்த மூலிகை தாவரங்களை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதோட வளர்ச்சி வந்து ஊக்குவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். ஓகே, நவ் எஃபர்ட்ஸ் ஆர் பீயிங் மேட் டு இன்ட்ரடியூஸ் கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ் டு த ஃபார்மர்ஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல மலைப்பகுதிகளிலும் மலைவாழ் மக்களுக்குமே மட்டுமே தெரிஞ்சிட்டு இருந்த அந்த மூலிகை செடிகளையும் மூலிகை பயிர்களையும் இப்போ ஃபார்மர்ஸ் மூலமாக கல்டிவேட் பண்ண சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அட் ப்ரெசண்ட் இருக்கக்கூடிய மக்கள் தொகை பெருக்கம், அதனால் பெருகி வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட் அப்படின்ட்டு இப்போ தான் நம்ம வந்து நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பயோடெக்னாலஜி அல்லது டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி மூலமாக அந்த மூலிகை தாவரங்களை வந்து அதிகளவு பயிர் செய்வதற்கான முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. தென் medicinal plants play a significant role in providing primary healthcare services to rural and tribal people. They serve as therapeutic agents as well as important raw materials for the manufacture of traditional and modern medicines. Medicinally useful molecules obtained from plants that are marketed as drugs are called
பயோமெடிசன்ஸ். நம்ம ஏற்கனவே பயோமெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. பயோமெடிசன் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ கிராமப்புறத்தில் மற்றும் பழங்குடி மக்களுக்கு மட்டுமே வந்து என்னது மூலிகை அவங்களோட ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சுகாதாரங்களை பராமரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய டிசீஸை க்யூர் பண்ணுறதுல மட்டும்தான் வந்து இந்த மூலிகை மருத்துவம் வந்து ரொம்ப பங்காற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நவீன மருத்துவ தயாரிப்புலேயும் வந்து இந்த மூலிகை பொருட்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா அதாவது தாவரங்கள்லேருந்து பெறக்கூடிய மருத்துவ மூலக்கூறுகள் அந்த பயோமெடிசன்ஸ் அப்படின்னா மெடிசினல் வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த பிளான்ஸ், அதுதான் வந்து என்னது பயோமெடிசன்ஸ். ஸோ அதை வந்து nowadays we are using medicinal plants which are marketed as powders or in other modified forms are known as botanical medicines. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மெடிசினல் வேல்யூபிள் பிளான்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க பவுடராகவோ அல்லது இந்த சித்த மருத்துவம் ஆயுர்வேத சித்தாவிலலாம் பார்த்திங்க அப்படின்னா டேப்லெட் நம்ம சாப்பிட்ற மாதிரி இங்கிலீஷ் டேப்லெட் மாதிரி நல்லா பாலித்தீன் கவரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு களிம்பு மாதிரி கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா ஒரு பவுடர் கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டோன் மாதிரி இருக்கும், கல் மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸை கொடுக்கக்கூடியது தான் வந்து என்னது பொட்டானிக்கல் மெடிசன்ஸ். ஸோ இப்போ அந்த மெடிசினல் வேல்யூபிள் பிளான்ஸ் அப்படின்னக்குள்ள உங்களுக்கு கீழா நெல்லியும் தென் நிலவேம்பு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டோட மெடிசினல் வேல்யூபிள் பிளான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ கீழா நெல்லி அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம இடங்களில் அதிக அளவு இருக்கக்கூடியது ஃபில்லாந்தஸ் அமாரஸ். ஸோ அதோட பொட்டானிக்கல் நேம் என்னது ஃபில்லாந்தஸ் அமாரஸ். இது வந்து போன வருஷம் பப்ளிக் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, ரைட் த மெடிசினல் வேல்யூஸ் ஆஃப் ஃபில்லாந்தஸ் அமாரஸ் அப்படின்றது. ஃபில்லாந்தஸ் அமாரஸ் அப்படின்றது கீழா நெல்லியோட பொட்டானிக்கல் நேம். இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி யூஃபோர்பியேசியே. நவ் இன் ஃபில்லாந்தேசியே. முதல்ல யூஃபோர்பியேசியே அப்படின்ற ஒரு ஃபேமிலியில் இருந்தது, இப்போ வந்து ஃபில்லாந்தேசியே அப்படின்ற ஒரு ஃபேமிலியில் வச்சுருக்குறாங்க. ஸோ அதோட ஆரிஜினல் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் அப்படின்னக்குள்ள த பிளான்ட் இஸ் a native of tropical American region and is naturalized in India and other tropical countries. It is not cultivated and it is collected from moist places in plains. ஸோ இது வந்து எனக்கு ட்ரோபிக்கல் அமெரிக்கன் ரீஜனில் வளரக்கூடியது. இது வந்து இந்தியாவிலே அதிக அளவில் இருக்கும், ட்ரோபிக்கல் கண்ட்ரீஸ்லேயும் இருக்கும். இது வந்து என்னது பயிர் செய்யக்கூடியது இல்லை. ஆனால் எங்கே கிடையாது அதிக அளவில் இருக்கும் அப்படின்னா ஈரப்பதமான பகுதிகளில் வந்து அதிக அளவு காணக்கூடியது. Phyllanthus moderos passions is also commonly sold in the medicinal plant markets collected from non-forest as a கீழா நெல்லி. ஸோ Phyllanthus metrospathensis அப்படின்றது வந்து the medicinal valuable plant which will be collected from the markets. ஸோ ஆக்டிவ் பிரின்சிபல் அப்படின்றது என்னென்னா பில்லாந்தின் இஸ் த மேஜர் கெமிக்கல் காம்பவுண்ட். இந்த Phyllanthus அமாரஸில் இருக்கக்கூடிய ஃபில்லாந்தின் அப்படின்றது தான் வந்து இது இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்போனன்ட் தான் வந்து மருத்துவ குணம் உள்ளக்கூடிய ஒரு ஆக்டிவ் பிரின்சிபல். ஸோ அதோட மருத்துவ வேல்யூபிள் என்ன, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் மெடிசினல் வேல்யூ அப்படின்னா Phyllanthus இஸ் எ வெல் நோன் ஹெப்பாட்டோப்ரொடக்டிவ் பிளான்ட் ஜெனரலி யூஸ்ட் இன் தமிழ்நாடு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜாண்டிஸ். மஞ்சக்காமலை வந்தது அப்படின்னா முதல்ல வந்து நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, கீழா நெல்லி இலையை தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த ஹெப்பாட்டோப்ரொடக்டிவ் கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு தாவரம். ரிசர்ச் கேரிட் அவுட் பை டாக்டர் எஸ்பி தியாகராஜன் and his team from University of Madras has scientifically proved that the extract of Phyllanthus amarus is effective against hepatitis B virus. அந்த ஃபில்லாந்தின் அப்படின்றது வந்து எதை எதிர்க்கும் தன்மையுடையது, ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படின்ற வைரஸ். இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் தான் வந்து எதுக்கு காரணம், மஞ்சள் காமாலைன்னா கல்லீரலில் வந்து வீக்கம் ஏற்பட்டு கல்லீரல் ஸ்பாயில் ஆகும் இல்லையா, அதை வந்து எதிர்க்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா Phyllanthus amarus அப்படின்ற அந்த தாவரத்துலேருந்து இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபில்லாந்தின் அப்படின்ற கெமிக்கல் காம்போனண்ட்டுக்கு வைரஸ் எதிர்க்கும் தன்மை இருக்கிறதுனால தட் வில் பி யூஸ்டு டு க்யூர் அண்டு யூஸ்டு டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜாண்டிஸ். ஓகே, இதை முதல்ல யார் செஞ்சாங்க அப்படின்னா எஸ்பி தியாகராஜனும் அவரோட டீம் ஒர்க்கர்ஸும் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நிலவேம்பு. நிலவேம்பு அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட், இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிலவேம்பு, அதோட பொட்டானிக்கல் நேம் வந்து என்னது ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா. ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா, இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி அகாந்தேசியே. ஸோ லாஸ்ட் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, ரைட் எனி ஒன் மெடிசினல் வேல்யூபிள் பிளான்ட், இட்ஸ் பொட்டானிக்கல் நேம் அண்ட் இட்ஸ் யூசஸ் அப்படின்னு 3 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அதோட பிளான்ட்டும் பொட்டானிக்கல் நேம் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு, அதோட ஃபேமிலிக்கு 1 மார்க்கு, யூசஸ் 2 எழுதுனா ஆஃப் மார்க், 3 மார்க் கொஸ்டின் தட் ஒன்.
ஸோ நிலவேம்பு அப்படின்றது பொட்டானிக்கல் நேம் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா. இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி Acanthaceae. Antrograpis paniculata, known as the king of bitters, is traditionally used in Indian system of medicines. ஸோ இது வந்து கிங் ஆஃப் பிட்டர்னஸ் அப்படின்னா என்ன, கசப்புகளின் அரசன் அப்படின்றது, அதாவது ரொம்ப கசப்பு தன்மை உடையதாக இருக்குது. எல்லாருமே ஓரளவுக்கு நிலவேம்பு கஷாயெல்லாம் குடிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ யூ நோ வெரி வெல் அபவுட் தட். ஸோ இட் இஸ் கால்டு கிங் ஆஃப் பிட்டர்ஸ். தென் இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஆண்ட்ரோகிராஃபோயிடைஸ். சாரி இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஆண்ட்ரோகிராஃபலைட்ஸ் அப்படின்ற அந்த கெமிக்கல் காம்பவுண்டு தான் இதில் அந்த கசப்புத்தன்மைக்கான காரணம். மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னாக்குள்ள ஆண்ட்ரோகிராஃபிஸ் இஸ் எ பொட்டன்ட் hepatoprotective and it is widely used to treat liver disorders. Concourses of Andrographis paniculata and 8 other herbs is நிலவேம்பு குடிநீர் is effectively used to treat malaria and dengue. ஸோ இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிலவேம்பில் வந்து கல்லீரல் பாதுகாக்கக்கூடியதும் கல்லீரல் நோய்கள் லிவர் டிசார்டர்ஸையும் க்யூர் பண்ணக்கூடியது. அதே மாதிரி நிலவேம்பும் அது கூட வந்து 8 வகையான மூலிகைகள் சேர்ந்து தான் என்ன தயாரித்தாங்க, நிலவேம்பு குடிநீர் இருக்கு இல்லையா? அந்த நிலவேம்பு குடிநீர் எதை க்யூர் பண்ணக்கூடியது, மலேரியா டெங்கு போன்ற காய்ச்சல்களை க்யூர் பண்ணக்கூடியதாக இருந்தது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபில்லாந்தஸ் சமாராஸ். இது வந்து நிறைய இடத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இதெல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து என்னது, மெடிசினல் வேல்யூபிள் பிளான்ஸ். மெடிசினல் பிளான்ஸ் வந்து கீழா நெல்லி அண்டு நிலவேம்பு. நெக்ஸ்ட் வந்து சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ் அப்படின்றது என்னென்னா இட் கிவ்ஸ் சம் எனர்ஜி அண்ட் நியூ எனர்ஜி டு தி புத்துணர்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, புலனுணர்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ட்ரக்ஸ் தான் சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ்.